ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான சவ் சட்னி செய்ய போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நீர்க்காய், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு சவ் நான் முழுசாக எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி முழுசாக உரித்து வச்சுருக்கேன். 3 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கி செய்யும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சவ் ஒரு காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுட்டு அப்புறமா 3 மிளகாய் வத்தல் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஆர்வி சமையலை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போடும்போது சீக்கிரமாக காய் வெந்துடும். இப்போ வதக்கிட்டு தேங்காய் பல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம், 1/4 ஸ்பூனு. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். தேங்காய் ஒரு 3/4 வாசி வதங்கின பிறகு போடுங்க. இப்போ எல்லாம் வதக்கி கடைசியில் மல்லித்தலையை தூவிட்டு கொஞ்சமாக புளி போட்டுக்கிறோம். புளி போடும்போது சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெடாமலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அது ஆறட்டும். கடாயில் தாளிப்புக்கு கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டு பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஆறிடுச்சு. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை சட்னி நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அதையும் கொட்டிக்கிடுவோம். தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ ஒரு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.